ஐயோ டைம் ஆகுது. சுதந்திர தினத்துக்கு கவுன்சிலரை கொடியேற்றலான்னு வர சொல்லிட்டோம். கம்பம் எத்தனை வரேன்னு போனவனுங்களே இன்னும் காணோம். என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியலையே. டேய் எங்கடா போய் இந்த இவ்வளோ நேரம்? எங்கடா கம்பம்? கேட்டண்ணா, அவர் தரமாட்டேன்ட்டாருண்ணா. ஏன்? ஏதோ அவங்க ஏரியாவில் கொடி ஏற்றணுமா, அதில் தர முடியாதுன்ட்டாரு. அதான் வந்துட்டேன். சரி, அவன்கிட்ட இல்லைன்னா முருகன்கிட்ட 2வது தெருவில் போய் வேணாரு தானே? சும்மா எத்தனை வாட்டி நான் அலையிறது. இங்கே போயிட்டு வர சொன்னால் போயிட்டு வந்தேன். டேய் போய் வாங்கின்னு வாடா. பசங்களாம் எங்கே? தோரணம் கட்ட சொன்ன. தோரணம் எங்கே? தோரணம் நாங்கள் ஒட்டி மாடியில் வச்சுக்கிறேன். மாடியில் வச்சுட்டா இங்கே யார் வந்து கட்டுறது? கம்பத்தை வாங்கின்னு வாடானா வாங்கின்னு வரல. நீ சும்மா நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு இப்போ வந்து ஆடுற. சரி அதெல்லாம் விட்றா. நீ போய் கம்பத்தை வாங்கினோடா. கவுன்சிலர் வர சொல்லிட்டேன்டா. கொடி ஏற்றணும்டா. நீ அண்ணா வாண்ணா. எப்படி பாருங்க. நல்லா இருக்குண்ணா. வாண்ணா. என்னப்பா எதுவுமே ரெடி பண்ண வச்சிருக்க? கம்பம் எதுவும் காணோம். ரெடி ஆகிடுண்ணா. ஒரு 5 நிமிஷம். கம்பம் மட்டும் வந்துச்சுன்னா போல்டு போட்டு டைட் பண்ணிட்டேன்னா. என்னப்பா இப்படி பண்ற பாத்தியா? எல்லாம் ரெடியா இருக்கும்னா தோரணம் எதுவும் கட்டல. கொடி கம்பத்தை தோரணதோ பசங்க எத்தனை வராண்ணா கட்டிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் கம்பம் மட்டும் எத்தனை போடா. போப்பா தம்பி, சீக்கிரம் போய் எத்தனாப்பா. இந்த ஆளை கொடியேற்ற போறாரு. ஆமாண்டா. ஏன் ஏன்னா இந்த ஆளெலாம் கொடியேற்ற கூட்டின்னு வந்தா? டேய் இன்னும் என்னடா பிரச்சனை? போய் கம்பத்தை எத்தணுவாடா. என்ன தம்பி என்ன பேசினாங்கிற? போப்பா போய் எத்தனாப்பா, சீக்கிரம் போப்பா. ஒன்றும் இல்லை, நீ தான் கொடியேற்ற போறியான்னு கேட்டேன். வேற நான் தான் ஏற்றுவேன், பின்ன யாரும் ஏற்ற போறா? என்னப்பா? இல்லை, சுதந்திரத்துக்காக போராடினவங்களை யாருன்னா கூப்பிட்டு ஏற்றலாம்ல. வெங்கடேஷா, என்ன தம்பி நான் தெரியாமல் பேசுகிறா போல. சுதந்திரத்துக்காக போராடினவங்களை கூப்பிட்டு ஏற்ற முடியுமா? இப்போ அவங்களாம் செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா, புரியுதா? நம்ம தான் இப்போ உயிரோட இருக்கோம். நம்ம தான் சுதந்திரத்தை காப்பாற்றணும். நம்ம தான் கொடி ஏற்றணும். போய் கம்பத்தை ஏற்றணும். போப்பா நின்று பேசுனீங்க. போ டக்குன்னு போ. சின்ன பையனா நீ போ. கம்பம் ஏற்றணும். முதல்ல நீ என்ன நாள்னு கேள. என்ன நாள்? கேளு சும்மா கேள. அது ஒன்றும் இல்லைண்ணா. இன்னைக்கு என்ன நாள்னு உங்கள் வாயால் சொல்லணும்னு ஆசைப்பட்றான். என்ன இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ரிபப்ளிக் டே. இன்னைக்கு இன்னைக்கு சுதந்திர தினம்ண்ணா. என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா? நீ போப்பா கம்பத்தை எடுத்துட்டாப்பா, சீக்கிரம் போப்பா. டேய் போடா. டேய் கம்பம் எடுத்துனா சொன்னேன் நான் வேணான்னு. என்னடா வேணா? டேய் உனக்கு ஒன்றும் தெரியாத கவுன்சிலர்ரா. அதனால பின்ன யூஸ் ஆவாடுறா. சொன்னா புரிஞ்சுக்க போ. எதுக்கு நான் யூஸ் ஆக போறாரு? நீ சும்மா இருண்ணே. பா வெங்கடேஷா, என்ன பிரச்சனைனா கூப்பிட்டு என்ன பண்றீங்க? என்ன நான் ஒன்றும் இல்லைண்ணா. ஒன்றும் இல்லை. நான் வேணாமா இப்போ? நான் பண்ணிடலாண்ணா. அதோ போல்ட்டு போட்டால் சரியாயிடும்ண்ணா. நீ அண்ணனுக்கு கொடியை கூறா. கொடி இல்லாமல் நிற்கிற போறேன். கொடியை குத்துறேன். என்ன ஃபிலிம் காட்டுனுக்கிறீங்களா? அண்ணா அதெல்லாம் இல்லை. நான் குறா குத்துனா கொடியை குத்துனா. பாருனால அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா. என்னப்பா தலைக்கீழே குத்திருக்கண்ணா. தலைக்கீழ குத்தி? ஏப்பா நாராயண நின்று தானே குத்திக்கிறேன். என்ன தலைக்கீழ நின்று குத்தி? ஐயோ கொடியை தலைக்கீழே குத்திருக்கண்ணா. கொடி ஆரஞ்சு கலர் தான் நான் மேலே வரணும். அப்படியா? சரி நான் மாற்றிக்கிறேன். அது என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ கம்பத்தை எத்தனாப்பா? நான் போகணும்ப்பா 4 இடம். என்ன இங்கே மட்டும் தான் கொடி ஏற்றுற வேலை இருக்கா? எனக்கு 2 மணி நேரத்தில் கூப்பிட்டுக்கிறான். போடா கம்பத்தை எத்தணுவாடா. இந்த ஆள்லாம் கொடி ஏற்றுறானா? 4 எடுத்துன்னு வர முடியாதுண்ணா. வெங்கடேஷா தம்பி சொல்லி தட்டி விட்டுரும். அப்புறம் இந்த ஆள் அந்த ஆள்னு பேசினுக்கிறான். சின்ன பையனா நீ என்ன இப்படிலாம் பேசுனுக்கிறேன்? வேணா நான் ஒன்றா நான் பேசிக்கிறேன். சின்ன பையனா நான் ஒன்றா. வெங்கடேஷா நேற்று 2000 ரூபாய் வாங்கும்போது என்ன சொன்னேன்? நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்து கொடி ஏற்றிட்டு அப்படின்னு. ஆமாண்ணா. நான் வந்து ஏற்றிட்டு அப்படி இன்ஸ்டாவில் ஃபோட்டோ கிட்ட போட்டு இப்போ கொஞ்சம் கட்சியில் பறிப்பு இல்லாமல் பார்த்தா நீ இந்த மாதிரி பண்ணுங்கிற. என்னண்ணா 2000 ரூபாய் பேசுனேன். என்ன டேய் போடா போய்க்கோ. நீ சும்மா இருந்தா வேற யாருன்னா வச்சு ஏற்றிக்கலாண்ணா. டேய் வேற யாரா வருவா கொடியேற்ற? நம்ம தாத்தா ரிட்டையர் RPF போலீஸு, அவரை கூப்பிட்டு ஏற்றி போனா. அதெல்லாம் வேணாம், நான் அனுப்பிச்சி விட்னேன். சரி நீங்கள் அந்த RPF தாத்தா கூப்பிட்டு ஏற்றிங்க, இல்லை இந்தியன் தாத்தா கூட கூப்பிட்டு ஏற்றிங்க. நான் கிளம்புறேன். பார்த்துக்கிறேன். வெங்கடேஷா வாங்கல 2000 ரூபாய். அதை எத்தனை வீட்டாண்டுவா? என்னண்ணா சட்டுன்னு 2000 ரூபா கட்ட நாங்கள் என்ன போவோம்? நீ ஏண்ணா கெஞ்சினுக்கிற? உடனே நம்ம ஏற்றிக்கலாம். டேய் போன வருஷமே அப்படி தான் பண்ணீங்க. அது பேர் அங்கே ஏற்ற விடாமலே பண்ணிட்டீங்க. சரி அதுதான் ராசி இல்லையன்ட்டு புதுசாக ரெடி பண்ணேன். இங்கேயும் கொடி ஏற்ற விட மாட்டீங்களே. ஏன்டா எப்படி பண்ணுறீங்க? உடனே நம்ம தாத்தா ஏற்றிக்கலாண்ணா. நீ என்ன நீ ஏதோ பண்ணுங்க.